வணக்கம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பொருளாதார புரட்சிக்கும் அரசியல் சுதந்திரத்திற்கும் ஒரே நேரத்தில் முழக்கமிட்ட ஒரு மாபெரும் தலைவரை பற்றி பேசப் போகிறோம். அவர்தான் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. 1990 ஆங்கிலேயர்கள் கடலிலும் வியாபாரத்திலும் கோலோச்சிக் கொண்டிருந்த காலம். அவர்களின் ஏகபோகத்தை உடைக்க துணிந்தார். தன் சொந்த முயற்சியால் மக்களின் பங்களிப்புடன் சுதேஷி நாவாய்ட் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு போட்டியாக ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கப்பலை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இயக்கினார். அதனால்தான் அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்பட்டார். அவர் வெறும் கப்பல் அதிபர் மட்டுமல்ல, தொழிலாளர்களின் துயரை கண்ட தலைவர். தூத்துக்குடியிலிருந்து ஆங்கிலேயர்களின் கோரல் மில்லில் பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராடினார். சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்து அவர்களை பிரட்டி ஊதிய உயர்வு கோரி பெரும் வேலை நிறுத்தத்தை நடத்தினார். வஉசியின் இந்த வீரம் ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாயிருந்தது. 1908 அவர் கைது செய்யப்பட்டார். நீதிபதி அவருக்கு 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தார். சிறைச்சாலையில் அவர் ஒரு கைதியாக நடத்தப்படவில்லை, ஒரு குற்றவாளியை விட கீழாக நடத்தப்பட்டார். மாடிகன் செய்ய வேண்டிய வேலையை, அதாவது செக்கு இழுக்கும் வேலையை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். அவர் இழந்தது சொத்து மட்டுமல்ல, சரீர பலத்தையும். அதனால் தான் அவர் செக்கு இழுத்த செம்மலானார். தன் வாழ்நாளில் சுதந்திரத்திற்காக தன் சொத்து சுகம் அனைத்தையும் இழந்தவர். ஆனால் தமிழ் மக்கள் மனதில் நீங்காத இடத்தையும் இந்தியாவின் வரலாற்றில் அழியாத தேசப்பற்றின் அடையாளத்தையும் விட்டுச் சென்றார். வீரமும் வணிக அறிவும் ஒருங்கே கொண்ட அந்த மாபெரும் தலைவரின் புகழ் வாழ்க.